உங்களுக்கு வந்தா ரத்தம், எங்களுக்கு வந்தா தக்காளி சட்னியா? சரி, 25% எங்க மேல டாக்ஸ் போட்டிருந்தீங்க. அதாவது ட்ரம்ப் ஐயா வந்து இந்தியா மேல 25% டாக்ஸ் போட்டிருந்தாங்க. இன்னமும் நம்ம அவர் பக்கம் சாயலங்கிறதுனால இப்போ 25% மோர் டாக்ஸஸ் ஆன் இந்தியா. இதெல்லாம் சரி பண்றீங்களா? நீங்க ஒரு நியாயஸ்தன், தர்மன் அப்படி, நீங்க தர்மத்தை காக்கும் பெரிய வல்ல சக்தி அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா, அப்போ அது எல்லா ப்ராடக்ட்ஸ்க்கும் அப்ளிகபிள் தானே? இந்தியாவில் மேனுஃபேக்சர் ஆகிற ஆப்பிள் ப்ராடக்ட்ஸ்க்கு மட்டும் ஏன் டாக்ஸ் கிடையாது? ஏன்னா ஆப்பிள் ப்ராடக்ட்ஸை வாங்குற முக்கால்வாசி பேர் அமெரிக்காவில் இருக்கிறாங்க. அப்படிதானே? அது மட்டும் இல்லை, டிம் குக் வந்து உங்கள் காலையிலே விழுந்திருப்பாருன்னு நினைக்கிறேன். அதனால ஆப்பிள் ப்ராடக்ட்ஸ்க்கு மட்டும் இப்போ டாக்ஸஸ் கிடையாது. இது எந்த விதத்தில் நியாயம்? இந்த எக்கனாமிக் வார் ஃபேராக இருந்துச்சுன்னா பரவாயில்ல. நம்மளை எப்பவுமே முறைச்சிட்டு இருந்த சைனா கூட நம்ம பக்கத்தில் வந்து இப்போ நிற்கிறாங்க. எப்பவும் நமக்கு தோல் கொடுக்குற ரஷ்யாவும் நம்ம பக்கத்தில் நிற்கிறாங்க. லெட்ஸ் ஹோப் ஃபார் த பெஸ்ட். இது இந்தியாவில் உள்ள எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கணும் இந்த மேட்டர் அப்படிங்கிறதுக்காக இதை ஒரு பதிவு பண்ணியிருக்கிறேன். எனக்கு இது ஃபேராக தோணலை. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத உங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அன்டில் தென், பை பாய்.